சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் கொடுத்து உம்முடைய மன்னாவை பெற்றுக்கொள்ள சிலாக்கியத்தை கொடுத்து உமது பாதத்திலே காத்திருக்க கொடுத்து இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமனை திரும்பியதில்லை சுவாமி. வார்த்தை ஜீவன் உள்ளது சுவாமி. அதை எங்கள் இருதயங்களை சென்று கிரியை செய்யவும் அதன் பலனை நாங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. மீத உள்ளவங்க வெகு விரைவில் வந்து சேர கிருபை செய்யுங்கள் சுவாமி. வார்த்தை கொண்ட சிஸ்டர் உமது கரங்களை கொடுக்கிறோம். இந்த நேரத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓ டு சிஸ்டர். நம்ம யாரோ சங்கீதம் 68 நம்ம வாசிக்கலாமா? 15வது வசனத்துல இருந்து. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசம் இருப்பார். தேவனுடைய ரதங்கள் 16,000 இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலங்கமான சீனாயிலிருந்து கவனமாய் அவைகளுக்கு இருக்கிறார். தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். எங்களும் எந்த நாளும் ஆண்டவருக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களின் துணிந்து நடக்கிறவனுடைய மயிலுள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களில் இருந்து திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளை கண்டார்கள். முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரா வாசிக்கிறவர்கள் கன்னிகைகளும் நடந்தார்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றியவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை சோஸ்தரியுங்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீன் யூதாவின் பிறப்புகளும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிறப்புகளும் நப்தலின் பிறப்புகளும் உண்டு. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை இடப்படுத்தும். எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். நாளில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட சிவ கூட்டத்தையும் அதட்டும். ஒவ்வொருவனும் வெள்ளி பானங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்கள் சிதறடிப்பார்கள். ஜனங்களை சிதறடிப்பார்கள். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுத்து தீவிரிக்கும். பூமியின் ராஜ்யங்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலாயிருக்கிற வனாதி வனங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமை பிரசித்திப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேல், அவருடைய வல்லமை மேகமண்டலின் மேல் உள்ளது. தேவன் உமது பரிசுத்த ஸ்தலங்களில் பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். தேவனுக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ பிரதர். நம்ம சங்கீதம் 68 2ஆம் பகுதி நம்ம தியானிக்க போறோம் இந்த வாரம். நம்ம சென்ற வாரம் கேட்ட மாதிரி சங்கீதம் 68 அப்படின்றது ஒரு ஜியோகிராபிக்கலா கர்த்தர் எருசலேமை சுற்றி அவர் எப்படி ஒரு ப்ரொடெக்டரா ஒரு சேவியரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 15ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது 15-16 தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்கு தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதில் என்றென்றைக்கும் வாசமாய் இருப்பார். இப்போ இந்த 68ஆம் சங்கீதத்துல தாவீது
ஆண்டவரை இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவன் என்று சொல்லி பிரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த நோட் வந்து ஜயன்ஸ் காட், காட் ஆஃப் ஜயன் அப்படின்னு சொல்லி மாறுறத நம்ம பாக்குறோம். ஆண்டவர் சியோனின் தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்துல அதிகமாய் இந்த காரியங்களை பார்த்துட்டு வரோம். சங்கீதம் 9:11 சியோனில் வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள் அறிவியுங்கள் என்று தாவீது பாடுறத நம்ம பாக்குறோம். அப்போ தாவீது வந்து சியோன் பர்வதத்தை மற்ற பர்வதங்களோடு ஒப்பிடுறாரு. நிறைய பர்வதங்கள் நம்ம வேதாகமத்துல பார்த்திருக்கோம், நிறைய மலைகள், பர்வதங்கள் என்பது மலைகள். சோ அப்ப பாசான் மலைகள் குறித்து இங்க ரொம்ப தெளிவா போடப்பட்டிருக்கு. இந்த பாசான் மலைகள் வந்து ரொம்ப டால், அது வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல், கொழுத்த எருதுகள், பாசான் தேசத்து கொழுத்த எருதுகள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சோ பாஸ்டர்ஸ் நிறைந்ததா, ஃபிளாக் நிறைந்ததா இருக்கிற ஒரு மலை. தாவீது வந்து அதை கம்பேர் பண்றாரு. ரொம்ப இம்ப்ரெசிவ் மவுண்டன் இஸ்ரேலோடைய வட திசையில இருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். அப்போ அவர் மற்ற மலைகளை பார்த்து சங்கீதக்காரர் இப்படியாய் இமேஜின் பண்ணி எழுதுறாரு. நீங்க ஏன் துள்ளுகிறீர்கள் அப்படின்னும் போது why leap you high heels? ஆண்டவர் சியோனை தெரிந்து கொண்டார். அவர் வந்து ஜயன் அப்படின்ற அந்த இடத்துல வாசம் பண்ணுவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நீங்க மத்த மலைகள் எல்லாம் நீங்க வந்து அப்படியே கோபத்துல துள்றதோ ஒரு பொறாமையில நீங்க துள்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அது ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு. சோ இந்த இதுலதான் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். நீங்க வந்து அதனால சியோனை அவமதித்து உங்களுடைய சொந்த உயரத்தையோ உங்களுடைய பலத்தையோ பற்றி நீங்க பெருமையாய் பேசுவது என்ன அப்படின்றது இந்த வசனம் ரொம்ப அழகாய் சித்தரிக்குது. சோ லைக் மற்ற மலைகள் அவங்க வந்து அவங்க அந்தந்த மலைகள்ல அவங்க தேர்ந்தெடுக்கப்படாததுனால அவங்க வந்து ரொம்ப ஒரு கோபத்துல கொப்பளிக்கிற மாதிரி தாவீது வந்து அதை சித்தரிக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்ட் ஜயன் அப்படின்றது ஒரு ரொம்ப சிறிய மலை. இட்ஸ் a நார்மல் லிட்டில் அண்ட் லோ. மத்ததோட கம்பேர் பண்ணும் போது அங்க அதிகமாய் மந்தைகள் கிடையாது, ஃபிளாக்ஸ், ஹர்ட்ஸ், பாஸ்டர்ஸ் கிடையாது. ஆனா God chose to dwell on Mount Zion. இவங்களுக்கு வந்து இந்த கானானியர்கள் எல்லாருக்குமே அந்த நாட்டுல அப்போ வந்து இருந்த எல்லா தேசத்தாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்தந்த மலையில அவங்களுடைய தேவன் வாசமா இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கானானியர்கள் வந்து பாகால் தெய்வம் வந்து கர்மேல் மலை மேல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சோ அத மைண்ட்ல வச்சு தாவீது இப்படியா எழுதுறார். உங்களுடைய நீங்க தெய்வங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு மலைக்கும் ஒரு தெய்வத்தை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அன்று மட்டுமல்ல இன்றும் அப்படி இருக்கு. ஆனா தாவீது அதுக்காகவே இந்த இமேஜரியை யூஸ் பண்றாரு. எங்க யாவே வந்து எவ்வளோ பெரியவர். சங்கீதம் 132லயும் நம்ம அதை வாசிக்கிறோம். கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இதை வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அததான் இந்த 2 வசனங்கள்ல நம்ம பாக்குறோம். உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமா இருக்க தேவன் விரும்பினார். கர்த்தர் இதில் என்றென்றைக்கும் வாசமா இருப்பார். அப்ப தாவீது தேவனை துதிக்கிறத பாக்குறோம். சியோனில் வாசமா இருக்கிற கர்த்தர் தான் நம்மளுடைய துதி ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரமானவர். சியோன்ல அவர் வாசமா இருப்பதுனால அந்த பர்வதமே தேவ பர்வதம் என்று அழைக்கப்படுதுன்னு நம்ம பாக்குறோம். அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்போம். சியோன் மலை, சியோன் பர்வதம், சியோன் அப்படின்னு நிறைய விதவிதமான ரெஃபரன்ஸ்ல பைபிள்ல வருது. அது என்னன்றத நம்ம ஒரு குயிக்கா பார்க்கலாம். அப்ப சங்கீதம் 87:2-3 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று தாவீது எழுதுறார். அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது சியோன் என்பது வந்து தேவனுடைய நகரம் என்று சொல்லப்படுது. ஆண்டவர் விரும்புகிற ஒரு இடமாய் சித்தரிக்கப்படுது. அப்ப நம்ம இது எல்லாற்றிலும் என்ன புரிந்து கொள்றோம்னா எருசலேம் தான் சியோன். அப்போ தாவீது வந்து அதை கைப்பிடித்து அவர் அதுல வந்து ஒரு கோட்டையை கட்டுறத பாக்குறோம்.
முதல்ல சியோனை பற்றி இங்க 2 சாமுவேல் 5:7 நம்ம வாசிக்கிறோம். தாவீது சியோன் கோட்டையை முற்றுகையிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ தாவீது அதை முற்றுகையிட்டு இஸ்ரவேலுக்கு வந்து ஜெருசலேமை அவர் வந்து ஒரு இதுவா வைத்து அங்க தன்னுடைய அரண்மனையை கட்டி, அதுதான் ஒரு சீட் ஆஃப் இஸ்ரேல்ஸ் கிங்டம் அப்படின்னு, சீட் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லி அவர் அதை செட் பண்றாரு. அடுத்தது சாலமோன் என்ன பண்றாரு, அவர் டெம்பிள் ஏரியாவையும் ஜெருசலேம்ல தான் கட்டுறாரு. அதனால அது வந்து நகரம் மட்டும் இல்லாம அது டெம்பிள் ஏரியா, ஆலயத்தை கட்டினதுனால அது வந்து அதனுடைய மீனிங்கும் வருது. சங்கீதம் 48:2 நம்ம வாசிக்கிறோம், வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமா இருக்கு, அது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லும் போது அது அவங்களோட கேபிட்டல் சிட்டியை குறிக்குது. எரேமியா 31 வாருங்கள் சியோனுக்கு நம் கர்த்தரிடத்தில் போவோம் என்று சொல்லும் போது எவ்ரி டைம் தே ஆர் சேயிங் நம்ம சியோனுக்கு போவோம் அப்படின்னும் போது நம்ம ஆலயத்துக்கு போவோம் என்பதையும் அது குறிக்கிறதா இருக்கு. அப்போ ஆக ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சியோன் அப்படின்றது எங்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தோம்னா, அது வந்து எருசலேமுக்கு இன்னொரு பதமாய் யூஸ் பண்ணப்படுது. இட்ஸ் த நேம் ஃபார் தி சிட்டி ஆஃப் ஜெருசலேம். யூதா தேசத்திற்கே இன்னொரு வார்த்தையாய் யூஸ் பண்ணப்படுது. எரேமியா 31:12 நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் கன்றுக்குட்டிகள் இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் அப்படின்னு. மூன்றாவது, இஸ்ரவேலுடைய முழு நாடு as well as இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் எல்லாரையும் குறிக்கும் போது சியோனே உன் புத்திரரை கிரேக்க தேச புத்திரருக்கு விரோதமாய் எழுப்புவேன் என்று சொல்லப்படுது. சோ ஜயன் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் தி சிட்டி ஆஃப் ஜெருசலேம், தி லேண்ட் ஆஃப் ஜூடா, தி நேஷன் ஆஃப் இஸ்ரேல் as a whole, எல்லாத்துக்குமே இந்த பதம் அப்படியே வருது. அப்போ பைபிள் அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகும்போது நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஜியோகிராபிக்கல் லொகேஷன் இல்லாம அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் வர ஆரம்பிக்குது. எபிரேயர் 12:22 நம்ம வாசிக்கும் போது, நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். So you have not come to Mount Sinai but to Mount Zion and the city of the living God அப்படின்னு சொல்லி, நீங்க வந்திருக்கிறது வந்து சீனாய் மலை, அந்த பிரமாணம் முடிஞ்சிருச்சு, நீங்க சியோன் மலைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தை குறிக்கிறதா இருக்கு. பேதுருவும் அவர் எழுதுறாரு, விலையேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். அப்போ சோ இந்த எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸையும் பார்க்கும்போது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 35:10 நம்ம இதை வாசிக்கிறோம். இது எதை குறிக்குதுன்னா, கர்த்தர் அவருடைய மீண்டும் வரும்போது அவருடைய 2ஆம் வருகை, அந்த 1000 வருட அரசாட்சி, இது எல்லாம் சியோனை மையமாய் வைத்துதான் இருக்கும். இட் வில் பி த ஃபியூச்சர் இட்டர்னல் ஜெருசலேம் அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவாய் புரிகிறது. சோ இதை எதுக்கு நம்ம இத நம்ம ஒரு கிளான்ஸ் பாக்குறோம்னா, God is a God of Zion அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதம் வந்து தீமேட்டிக்கா வரத நம்ம பாக்குறோம். அப்போ 68ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது, தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000ங்களுமாய் இருக்கிறது, ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆண்டவர் எப்படியாய் இவங்க தேசத்தை இவங்கள ப்ரொடெக்ட் பண்றாருன்னு சொல்லி தாவீது அதை மைண்ட்ல வச்சு எழுதுறாரு. தேவனுடைய ரதங்கள் இட் இஸ் கவுண்ட்லெஸ், அது வந்து 10,000ங்கள் 1000 இருக்குன்னு சொல்றாரு. நார்மலா சேரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது 2 சக்கர வாகனங்கள், அந்த வீல்ஸ்ல அந்த அச்சிலேயே வந்து நிறைய ஒரு கத்தி, அந்த அருவாள், அதெல்லாமே பிக்ஸ் ஆயிருக்குமா. அப்போ அதுதான் அந்த பாரம்பரிய யுத்த களத்துல பயன்படுத்தப்பட்ட சேரியட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு புல்லக்காட் மாதிரி கிடையாது. சோ அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம வந்து நிறைய வேதாகமத்துல நம்ம இந்த சேரியட்ஸ் ரதங்களை பத்தி பாக்குறோம். ஏசாயா 37:24 கூட
என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன் என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்றத நம்ம பாக்குறோம். அப்போ எல்லா இடத்துலயும் வந்து chariots of God, ஆண்டவர் ரதத்துல வந்து அவர் யுத்தம் பண்றாரு, அவர் ரதத்தின் மேல வந்து இறங்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சாரியட்ஸ்ல அவர் டிராவல் பண்றாருன்னா ஹீஸ் காட் அ ஹெவன்லி ஆர்மி, அவர் சேனைகளின் கர்த்தராய் வலம் வருகிறார். 2 ராஜாக்கள் 2:11 அதை பாக்குறோம். இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளுக்கு நடுவாக இருவரையும் பிரித்தது, எலியா எடுத்து ஏறி போனான் அப்படின்னு சொல்லி அக்கினி ரதம் அப்படின்னு பாக்குறோம். சோ இது எதை குறிக்குது என்றால் தேவ தூதர்களை இன்டைரக்டா குறிக்குதுன்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றாங்க. சோ தேவனுடைய ஆர்மி, அவருடைய ஆர்மி என்பது ஹெவன்லி ஹோஸ்ட், தேவ சேனை, அது தேவ தூதர்களை குறிக்குது. அவருக்கு வந்து எண்ணற்ற தேவ தூதர்கள் அவருடைய பணி செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள் என்று நம்ம வேதாகமத்துல நம்ம வாசித்து கொண்டே இருக்கிறோம். சோ தேவ தூதர்களின் எண்ணிக்கையே சரியாய் எண்ண முடியாது, அவங்க அநேகராய் இருக்கிறார்கள். பரம எருசலேமில் கூட ஆயிரமான தேவ தூதர்கள் இருந்தார்கள், நம்ம எபிரேயர் 12 நம்ம வாசிக்கிறோம். சோ அவருக்கு வந்து thousands of chariots இருந்துச்சு அப்படின்றது அந்த ஏஞ்சல்ஸ குறிக்குது. ஏன் குறிப்பா 20,000, ஏன் 10,000 அப்படின்றது 20,000? ஏன் அப்படின்னா அது வந்து அந்த அந்த பொயட்டிக்கல் லாங்குவேஜ்க்காக அதை சொல்லியிருக்காங்க. ஆயிரங்களுமா இருக்கிறது அப்படின்னும் போது ஹீப்ரூல வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 அப்படின்றத குறிக்குது. thousands repeated and multiplied. சோ எபிரேய மொழிபெயர்ப்புல அது தேவனுடைய ரதங்கள் என்றுதான் பழைய ஏற்பாட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா செப்துவஜின்ட் மொழிபெயர்ப்புல அதுக்கப்புறமா நமக்கு வேதாகமம் வரும்போது அது எதை குறிக்குது ஒரிஜினல் லாங்குவேஜ்லன்னா, உபாகமம் 33:2 நம்ம வாசிக்கிற மாதிரி 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னம் ஆவார். அப்போ வந்து 10,000 அட்டெண்டன்ஸ், அவர் கூட வந்து ஒரு ஹாப்பி அட்டெண்டன்ஸ், குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, ஏஞ்சல்ஸ் சூழ அவர் இருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் ரொம்ப அழகாய் தெளிவுபடுத்துகிறது. அண்ட் ஆண்டவர் எப்படி அவங்க கூட இருக்கிறாராம், பரிசுத்த ஸ்தலமில் இருந்த சீனாயில் இருந்த மாதிரி அவங்க கூட இருக்கிறாராம். சோ இது வந்து எதை குறிக்குதுன்னா, ஆண்டவர் சியோன்ல வாசமா இருக்கிறதுனாலயோ அவர் சாரியட்ஸ் ரதங்களை சூழ இருக்கிறதுனாலயோ இல்ல, கர்த்தரே அவர்களுக்குள் இருக்கிறார். அவர் வந்து ஆண்டவர் அவைகளுக்குள் இருக்கிறார் என்பதுதான் அதுல கீ வேர்ட். The real strength is the Lord himself. அவர்தான் அவர் தேர்ந்தெடுத்த இடத்துல அவர்தான் ப்ரொடெக்டர். சோ நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து நம்மோடு இருந்து உலாவி நம்மளோட ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியத்துல இருக்கும் போது கர்த்தரே நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி ஆண்டவர் சியோனுக்கு ஒரு கமாண்டர் இன் சீஃப், ஒரு படை தளபதியாய் ஒரு எண்ணற்ற சேனைகளோடு வாசமா இருக்கிறாரோ, அதே மாதிரி அந்த இடத்தை அவர் காப்பாற்றி, எதிரிகள் கிட்ட இருந்து அவர் காப்பாற்றி ஜனங்களை ப்ரொடெக்ட் பண்றாரோ, அதே போலதான் ஆண்டவர் இன்றும் நம் மத்தியில இருக்கிறாரு. ஒருவேளை சியோன் மலை என்பது ஒரு சாதாரண மலை, மற்ற மலைகளை போல பிரம்மாண்டமாய் செழிப்பாய் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அதை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் அதை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். இத வந்து ரொம்ப ஆழமாய் இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ 18ஆம் வசனத்துல பார்க்கும்போது, தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக கொண்டு போனீர், தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். இந்த வசனம் நம்மளுக்கு ரொம்ப தெரிந்த வசனமா இருக்கு. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் அப்படின்னு. தாவீது பவுல் வந்து சங்கீதத்தை ரொம்ப அழகா படிச்சதுனாலயோ என்னவோ அவர் அதை வந்து ரிப்பீட் பண்றாரு அவருடைய நிருபங்கள்ல. இந்த வசனத்தை நம்ம யோசிக்கும் போது, ஆண்டவர் வந்து உன்னதத்திற்கு ஏறி அப்படின்னும் போது ஒரு அசென்ஷன், ஒரு ராஜா வந்து ஒரு யுத்தத்திற்கு போயிட்டு அவர் ஜெயிச்சுட்டு வரும்போது அவர் ஒரு அசென்ஷன், ஒரு வெற்றி விழா, அவர் ஒரு ஏறி நின்று சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர், அவரை கேப்டிவ் பிடிக்கணும்னு வந்த தேசத்தை பிடிச்சிட்டு போறதையும்,
துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய கிஃப்ட்ஸோட, ஒரு ஸ்பாயில் வாரோடைய வார்ல சூறையாடினது எல்லாத்தோடையும் வந்து ஜனங்களுக்கு அந்த வரங்களை அப்படின்னும் போது கிஃப்ட்ஸ கொடுக்கிற ஒரு ராஜாவை லிட்ரலா தாவீது இதுல சித்தரிக்கிறாரு. சோ ஒரு ராஜா வந்து அவர் ஜெயிச்சுட்டு வந்தாருன்னா எல்லாரும் அவருக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க, அவருக்கு எதிரா இருந்தவங்களும் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதுதான் அங்க மரபு. அப்போ ஆண்டவர் எதிரிகளோடு சண்டை போடும் போது, அவர் எதிரிகளை எல்லாம் முறியடிக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த துரோக மனுஷர்கள் கிட்ட இருந்தே அவர் வந்து கிஃப்ட்ஸ பெற்றுக்கொள்ளுவாரு அப்படின்ற மாதிரி தாவீது சித்தரித்து எழுதுறாரு. சோ இது எதை குறிக்குது என்றால், கர்த்தர் ஆளுகிறவர், கர்த்தர் தான் அந்த தேசத்தின் ராஜா, தாவீது அல்ல. தாவீது எதை முன் வைக்கிறாருன்னா, மேபி நான் பிசிக்கலி நான் கிங்கா இருக்கலாம், ஆனா நான் பிடிச்ச கோட்டையா இருக்கலாம் சியோன், ஆனா ஆண்டவர் வந்து அதுல வாசம் பண்ணி அவரே நமக்காக யுத்தம் பண்ணி அவரே உன்னதத்திற்கு ஏறி அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக கொண்டு போகிறவர் அப்படின்னு சொல்லப்படுது. இது அப்படியே நியூ டெஸ்ட்மெண்ட்ல பவுல் மிக அழகாய் எழுதுறாரு. எபேசியர் 4:8 ஆதலால் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது, அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய அசென்ஷன், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் பரவேறி போன அந்த அனுபவத்தை பவுல் எழுதுறத மேற்கோள் காட்டுகிறது. இந்த வசனத்துல இருந்துதான் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்றோம். அப்போ பவுல் வந்து பரிசுத்தாவியானவர் உதவியோடு இந்த நிருபங்களை எழுதும் போது அந்த ஒரே ஒரு வார்த்தைய மாறுறத பாக்குறோம். சங்கீதத்துல அவர் வரங்களை பெற்றுக்கொண்டீர், ராஜா வந்து கிஃப்ட்ஸ வாங்கிக்கிட்டாரு ஜெயிச்சதுனால அப்படின்னு. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் அப்படின்ற ஒரு சேஞ்ச் ஆஃப் வேர்ட ரொம்ப ஸ்பெசிபிக்கா பவுல் எழுதுறத நம்ம பாக்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு பெரிய வரத்தை இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு நம்ம எல்லாருக்கும் கிடைத்ததுனாலதான் சபை பலப்படுத்தப்படுகிறது. So he gave gifts through the Holy Spirit அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்றோம். அதனால ஆண்டவர் துதிக்கப்படத்தக்கவர் என்று இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. அடுத்த பகுதி 19 பார்க்கும்போது, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. Blessed be the Lord who daily loads us with benefits, the God of our salvation. அப்போ இத நம்ம தமிழ்ல ஒரே பதமாய் வந்துருது, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்கிலீஷ்ல blessed be the Lord who daily loads us with benefits. ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மள லோட் பண்றாரு. அவர் வந்து நம்மள ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங்ஸ், நம்மளோட இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் நம்ம கேட்ட மாதிரி சகல சம்பூர்ணத்தினாலும் அவர் நிரப்ப வல்லவர், ஒரு சர்வ சம்பூர்ணம். அப்போ வந்து he is a God who loads us with benefits. ஏதோ கொஞ்சமா ஃபியூவா இல்ல லைட்டான லோடு கிடையாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது he loads us. அவர் வந்து பொழிய பண்ணுகிற தேவன், ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணுகிற தேவன். அதனால ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பதுனால அவர் டயர்ட் ஆகுறதோ, அவர் சோர்வடையாத தேவன். இன்னொரு நிறைய மொழிபெயர்ப்புல இந்த வசனம் blessed be the Lord who daily bears our burden, அதாவது அவர் நம்மளுடைய பாரங்களை சுமந்து நம்மளை நன்மையினால் நம்மளை வந்து திருப்திப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதுதான் கரெக்டான மொழிபெயர்ப்பு இந்த வசனத்துக்கு நம்ம பாக்குறோம். அப்போ சியோனுடைய ராஜாவாகிய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இந்த சங்கீதத்துல சித்தரிக்கப்படுகிறார்? அவர் ஒரு ரட்சகர், he is a savior. அவருடைய ஜனங்களுக்கு ஒரு பயங்கர ஆதரவு, is a benefactor. அதே நேரத்துல எதிரிகள் வரும்போது அவர் வந்து ஒரு கன்சியூமிங் ஃபயராய் எரிக்கிற ஒரு நெருப்பு தணலை போலவும் அவர்களுக்கு பாதுகாவலாய் இருக்கிறார். சோ எவ்வளோ பெரிய எதிரி அவர்களுக்கு எதிராய் வந்தாலும் கர்த்தர் அவர்களிடமிருந்து பாதுகாப்பார். அதனாலதான் நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே, அவரை தவிர வேற யாருமே இல்லை. He is the God of salvation, the everlasting salvation.
அப்படின்னு சொல்லி நம்ம ஈவன் சங்கீதம் 50ல பாக்குறோம். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவர் ரட்சிப்பை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி. அதையே 20ஆம் வசனத்துல ரிப்பீட் பண்ணப்படுது. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஜஸ்ட் நாட் அ சைலண்ட் அப்சர்வர், ஹி இஸ் அ சேவியர், ஹி இஸ் அ டெலிவரர். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. அவருக்கு எல்லாத்தின் மேலயும் கண்ட்ரோல் இருக்கு, ஈவன் டு டெத் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ சோ ஆண்டவரோடு நமக்கு ஒரு அழகான ஒரு உடன்படிக்கை இருக்கு. அவர்தான் நம்மளுடைய பாதுகாப்பு, நம்மளுடைய விடுதலை, எல்லாவற்றிற்கும் அவர் தான் காரணரா இருக்கிறாரு. சோ அவர் நம்ம தேவனாய் இருக்கிற வரைக்கும் அவர் நிச்சயம் நம்மளை சேவ் பண்ணுவாரு. அவருடைய சமூகத்துல அவருடைய துருகம் நமக்கு அடைக்கலம். அவரை நம்ம நீதிமான் அவருக்கு அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் என்றது போல we can be safe. சோ தாவீது வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அந்த தேவ பர்வதம், சியோன், இது எல்லாத்தையும் அவர் எப்படி பாக்குறாருன்னா, இட்ஸ் a blessing to all those who were burdened and in danger. யாரெல்லாம் ஆபத்து, ஒரு அச்சுறுத்தல்ல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பாய் பாக்குறாரு. அதே நேரத்துல அவர் எல்லா இக்கட்ல இருந்து விடுவிக்கிற தேவன், அப் டு டெத். அவருடைய பிள்ளைகளை வந்து அவர் எல்லா வகையிலையும், எங்கெல்லாம் இது முடிஞ்சிச்சு, எஸ்கேப்பே கிடையாது, நோ மோர் டெலிவரன்ஸ், நோ சொல்யூஷன் அப்படின்னு யோசிக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இது அப்படியே நம்ம ஜீசஸோட ரிலேட் பண்ணும்போது, ஆண்டவர் வந்து கேட்ஸ் ஆஃப் த கிரேவ் வேற யாருமே என்ன பண்ண முடியாது, ஓபன் பண்ண முடியாது. மரணத்திற்கும் ஜீவனுக்கும் அவர்கிட்டதான் அந்த சாவி இருக்கு. சோ அவர் வந்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவன். சோ ஜீசஸ் அவருக்கு வந்து மரணத்திற்கு நீங்கும் வழிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு கொடுத்தார், நம்ம இந்த வாரம் முழுவதுமாய் தியானித்த மாதிரி, he saved his people from their sins. நம்ம பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை மரணத்திலிருந்து, மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு அப்படின்னும் போது, ஒருவேளை டேவிட் ப்ராஃபட்டிக்கா ஜீசஸ பத்தி நம்மள அந்த நித்திய அழிவிற்கு இருந்து விளக்குவதற்கு ஆண்டவருக்கு இந்த ஒரு பெரிய ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அண்ட் நம்ம ஒரு 4 கீ தாட்ஸோட இந்த பகுதியை முடிப்போம். சங்கீதம் 68 15ல இருந்து 20 வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். சோ முதலாவதாய் ஆண்டவர் வந்து அந்த பர்வதத்தை பார்த்து தாவீது இப்படியா எழுதுறாரு, இந்த பர்வதத்தில் வாசமா இருக்க தேவன் விரும்பினார். So God chose Jerusalem. Even though அவங்கள விட அதிக ஹையரா ஸ்பெக்டாகுலர் பிரம்மாண்டமான பர்வதங்கள் இருக்கும் போது, எப்பவுமே இந்த தேர்ந்தெடுப்பு இன்னைக்கு காலையில ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துவது என்னன்னா, அவர் வந்து நம்ம ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், நம்ம ஒருவேளை அறிவுல குறைவுள்ளவர்களா இருக்கலாம், மற்றவர்களை காட்டிலும் நம்மளுடைய பணபலமோ நம்மளுடைய தேவைகளை சந்திக்க போதுமான பலமோ இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன யோசிக்கணும்னா, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டார். அந்த சாய்ஸ்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படி அன்னைக்கு ஆரோனுடைய ராட அவர் தேர்ந்தெடுத்து அதை துளிர்க்க வைத்தாரோ, அதே மாதிரிதான் இன்னைக்கு உலகத்துல இருந்து நம்மளை ஒரு சபையாய், அவருடைய சொந்த ஜனமாய், அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து நம்மோடு விரும்பி வாசம் பண்ணுகிறார் அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஆழமாய் நம்ம மனதுல பதிய அழைக்கப்படுறோம். 2வது, தேவனுடைய ரதங்கள் ஆயிரமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்த வசனத்துல, ஆண்டவர் ஆக்சுவலா உபாகமம்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த குதிரைகளையும் எதையுமே சம்பாதிக்க கூடாது என்று அவர்களுக்கு வார்ன் பண்ணியிருந்தாரு. சோ ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அங்க இங்க போய் குதிரைகளையும் எல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாது, வெப்பன்ஸ. பிகாஸ் தே ஹேட் டு ரிலை ஆன் காட். கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்றதுதான் அதனுடைய உள்ளான அர்த்தம். அப்போ வந்து நமக்கும் இன்னைக்கு வந்து the presence of God is the strength of the church. சோ நம்ம சபையாகி அவருடைய ஜனங்களுக்கு அவருடைய சமூகம் தான் ஒரு பெரிய பலன். ஆண்டவர் வந்து ஒரு தனியா இல்ல, அவர் ஒரு ஹோஸ்ட் ஆஃப் ஆர்மிஸோட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால இன்னைக்கு சுவிசேஷத்தை கடத்த வேண்டுமா,
இல்ல சபைகள் துன்புறுத்தப்படுகிறது, காரியங்கள் மாறுதலாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நம்ம கலங்க அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் அவருடைய 10,000 ஆயிரங்களான ரதங்களோடு பாதுகாத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் செய்ய நினைக்கிறத அவர் செய்து கொண்டே இருக்கிறார் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தைரியப்படுத்தப்படணும். மூன்றாவது, blessed be the Lord. என்னாலும் ஆண்டவருக்கு நம்ம பாரம் செலுத்தினாலும் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அந்த 19ஆம் வசனத்துல பாக்குறோம். சோ நிறைய நேரத்துல பாரம் சுமத்தினாலும் அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை கீழ்ப்படியாமை, ஒருவேளை பாவம், அவிசுவாசம், அன்பில்லாததுனால நம்மளை நாமளே பாரப்படுத்தி இருக்கலாம். இல்லை என்றால் ஆண்டவருடைய சித்தத்திற்கு புறம்பாய் நம்ம நடக்கும் போது நம்மளே ஒரு பெரிய பாரத்தை நம்ம வாழ்க்கையில ஏத்திருக்கலாம். ஆனா அவர் அனைத்தையும் அவர் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன். பவுலுக்கு அப்படிதான். பவுல் ஒரு முள்ள பாரமாய் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா God turned that burden into a benefit. அவர் என்ன சொன்னாரு? என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். நிறைய நேரத்துல நம்ம செய்யற ஜபங்களுக்கு கர்த்தர் எப்படியாய் பதிலளிப்பார்னா, சில நேரம் அவர் he takes things away. நம்ம கிட்ட நம்ம ஜபிக்கிறதின் பதிலாக சில காரியங்களை நம்ம கிட்ட இருந்து எடுப்பாரு. சில நபர்களை சில இது ரிமூவ் ஆகும், சில நேரம் இது ஆட் ஆகும். சோ anyhow burdens become benefits. and ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நம்மளால எவ்வளவு தாங்க முடியும், ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளவு போதுமானது அப்படின்னு தெரியும். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஹெவி பர்டனா இருக்கு, ஆண்டவரே என்னால இது தாங்க முடியாத பாரமா இருக்கு, இட்ஸ் வெரி பர்டன்ஃபுல் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இன்னைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஆண்டவர் அவர் பர்டன்ஸ் எல்லாவற்றையும் அவர் பெனிஃபிட்ஸா மாற்றுகிற தேவன். இது இங்கிலீஷ்ல அந்த வசனம் அப்படிதான் இருக்கு. he turns the burdens into benefits அப்படின்னு சொல்லி. சோ அவர் பாரம் சுமத்தினாலும் அப்படின்னு வருது, என்னாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோ he loads us with daily benefits. ஒவ்வொரு நாளைக்கும் தேவையான நன்மைகளை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான்காவது, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக அவருடைய பரமேறுதலை இந்த வசனம் குறிக்குது. அப்போ நம்ம இப்பதான் ஈஸ்டர் எல்லாவற்றையும் நம்ம கொண்டாடி முடித்தோம். அப்போ நம்ம பார்க்கும்போது ஜீசஸ் நமக்கு என்ன செய்தார் அப்படின்றத நம்ம நினைத்து பார்க்கணும். இந்த சங்கீதத்திலே பார்க்கும்போது first he went before us, ஜனங்களுக்கு முன்பாக அவர் சென்றார் அப்படின்னு சொல்லி 7ஆம் வசனத்துல பாக்குறோம். சோ இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்துல இருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் நமக்கு முன்னாக செல்லுகிறார். he is before us, he has already gone before us. நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியம், நம்ம இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது, நம்ம இதை முடிக்கணும், இந்த ஆர்டர் நமக்கு வரணும், this has to be done in my என்னுடைய இந்த டே டு டே ஆக்டிவிட்டிலன்ற காரியத்துல நமக்கு முன்பதாக அவர் அங்கு நிற்கிறார். சோ இதுதான் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு. எப்படி அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அவர் நடத்தினாரோ, he went before us. So ஜீசஸோட கம்பேர் பண்ணும்போது he bore our sins on the cross. ரெண்டாவது, அவர் உன்னதத்திற்கு ஏறி போறார். அவர் முன்னாக மாத்திரம் போகிற தேவன் அல்ல, அவர் மேல ஏறி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ ஆண்டவர் மகிமைக்குள்ளாய் பிரவேசிக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். he is reigning us. and அவர் அந்த வெற்றியை, அவர் வெற்றி சிறந்தார். அவர் அந்த வெற்றியை நம்மளோட கூட சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுவதற்காக அவர் பரத்திற்கு ஏறி போனார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மூன்றாவது, அவர் வாசம் பண்ணுகிறார். and he is not a God who just goes before us, who goes up, but he is a God who dwells among us. அவர் எங்கேயோ போயிட்டாரு அப்படின்ற கடவுள் கிடையாது. he is with us. அவர் நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு ராஜா ஒரு யுத்தத்துல அவர் எல்லாருக்கும் அந்த ஜெயிச்ச பொருட்களை பகிர்ந்து கொடுக்கிறாரோ, அது மாதிரி கர்த்தர் வரங்களை அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ நாம் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு வெற்றி சிறந்த ஒரு தேவனை, அவர் மரணத்தை, பாதாளத்தை எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன், உயிர்த்தெழுந்த தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காய் சிலுவையில் அதிகமான வெற்றியின் சின்னங்களை அவர் வைத்திருக்கிறார்.
நிறைய நமக்காக சம்பாதித்து எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாத்தையும் அவர் சிலுவையில உரிந்து கொண்டு நமக்காக அநேக ஆசீர்வாதங்களை அந்த சிலுவையில சேர்த்து வைத்திருக்கிறார். அதனால நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விதமான உபத்திரவங்கள், போராட்டங்கள்ல நமக்கு டிஃபீட் கிடையாது அப்படின்றத இந்த சங்கீதம் மிக அழகாய் சித்தரித்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. தேங்க்யூ வெரி மச். யாரா ஒருத்தர் நம்ம ஜபித்து நம்ம முடிக்கலாம். நல்ல ஆண்டவரே, மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பரிசுத்த தேவனே, இந்த காலை வேளையில கர்த்தாவே உடைய சமூகத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டும் ஆண்டவரே உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கு நீர் எங்கள் மேல் வைத்த ஆண்டவரே கிருபை இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்வில் நீர் தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கேட்ட வார்த்தையின்படி சத்தியத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனே நீர் ஆண்டவரே அப்பா அற்பமானவர்களை நீர் தெரிந்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா தேவன் இந்த நாளிலும் தேவனே ஸ்தோத்திரம் அதாவே இந்த சூழ்நிலையில ஆண்டவரே மனபாரத்தோடு தேவனே நான் எல்லோரோடும் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்கிற பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இந்த வார்த்தை தேவனே ஒரு ஆறுதல் உள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்காக இருக்கிறீர், ஆண்டவரே நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எங்களுடைய ஓட்டத்தை ஆண்டவரே ஜெயத்தோடு ஓடுவதற்கு வேண்டிய தைரியத்தை பலத்தை நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பாரமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேவனே அப்பா தேவனே உண்மையா நமக்காக நாங்கள் செயல்பட ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாமல் பலனடைய தேவனே ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை தேவனே தருகிற ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை தேவனே நீங்கள் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளில் தேவனே எங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட ஆண்டவரே அன்பு சகோதரி தேவனே ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும் அவர்கள் செய்கிற எல்லா ஊழியங்களிலும் தேவரின் உங்களுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் கூட இருந்து வழி நடத்திட்டோம் ஆண்டவரே. தேவனே குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவனே. குடும்பமாய் தேவனே உமக்காக செயல்பட ஆண்டவர் உமக்காக ஓட தேவனே இன்னும் வல்லமையாய் அநேகர்களுக்கு பிரயோஜனமாய் தேவனை பயன்படுத்துவீராக ராஜா. இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாக்கி தாரும் ஆண்டவரே. அப்பா தேவனே சோதனம் சோதரங்கத்தாவே இந்த நாளில் அவர்கள் ஒவ்வொரு சபையார் ஒவ்வொருவரும் இருக்கிற எல்லா முயற்சிகளிலும் தேவரின் உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் தேவ பிரசன்னம் தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் தேவனே. எல்லா தீங்குகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி உடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் மறைத்துக் கொள்வீராக ராஜா. ஆண்டவரே சபையை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. இப்படிப்பட்ட தேவனே நல்ல ஆண்டவரே காரியங்களை தேவனே வசனத்தை போதிக்கிற இந்த சத்தியத்தை போதிக்கிற சபையை தேவனே சொத்து நீர் ஆசீர்வதித்து அநேக தேவனே அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு தேவனே ஒரு ஆண்டவரே ஒரு அடைக்கல பட்டணமாய் தேவனை மாற உடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் வழிநடத்தும் இந்த தொடர்ந்து நடைபெறுகிற மன்னாவை தேவனை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். தெய்வ சமாதானம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே. ஆமென்.